வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபக்கத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத் அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர் கல்லா ஸௌஃப தஅலமூன். وقال النبي صلى الله عليه وسلم لا تصاحب إلا مؤمنا ولا يأكل طعامك إلا تقي. وقال المرء على دين خليله فلينظر أحدكم من يخالف. وقال إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو إلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة دائمة مقبولة تؤدي بها عنا حقه العظيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிற்கே உரித்தானது. நமது உயிரினும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், உலக முஸ்லீம்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் அன்பு மரணம் உண்டாவதாக. ஆமீன். சாலிஹீன்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்புமிகு மஜ்லிஸில் தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லாமா ஷேഖு தரீகா அஹ்மத் கபீர் ஹஜ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரதான கலீஃபாவாகிய மரியாதைக்குரிய ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரக்காத்துக்கும் அவர்கள் மற்றும் வருகை தந்திருக்கக்கூடிய சங்கை மிகு ஆலிம் பெருமக்கள், இந்த தரீகாவுடைய நீண்ட தொடர்புடைய சங்கை மிக்க முரீதீன்கள் மற்றும் பெரியோர்கள், சகோதரர்கள், அல்லாஹ்வுடைய நேசர்களாகிய தங்கள் அனைவரிடத்திலும் எதை பேசப்படுகிறதோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை முதலாவதாக வல்ல ரஹ்மான் எனக்கு தர வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக துஆ செய்யுமாறு தங்களை அன்போடு வேண்டிக் கொண்டு, சகவாசம், நம்முடைய தொடர்பு யாரோடு எப்படி இருக்க வேண்டும், எதனோடு இருக்க வேண்டும், எதனோடு இருக்கக்கூடாது என்பது சம்பந்தமான ஒரு சின்ன குறிப்பை கவனத்திற்கு கொண்டு வந்துடலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் அவன் விரும்புவது
அவனுடைய தொடர்பையும் அவனுடைய சந்திப்பையும் அவனுடைய திருப்பொருத்தத்தையும் மட்டுமே அவன் நம்மிடத்தில் விரும்புகிறான். அது எப்போது கிடைக்கும்? எஜமானாகிய அல்லாஹ்வை அடியார்களாகிய நாம் எல்லா நிலையிலும் அவன் நமக்காக எதை எழுதி வைத்தானோ அதை பொருந்தி கொள்ளும் பொழுது எஜமானாகிய அல்லாஹுடைய பொருத்தம் நம் மீது கிடைக்கும். நம்முடைய பணியாட்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய வேலை, நாம் கொடுக்கக்கூடிய ஊதியம், இந்த இரண்டையும் எந்த முகச்சுளிப்போ ஒரு சின்ன முகமாற்றமோ இல்லாமல் பொருந்தி கொள்ளக்கூடிய நம்முடைய பணியாளருடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு பெருமிதம் கொள்கிறோம், அவருடைய விஷயத்தில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எந்த வேலை சொன்னாலும் அந்த வேலை அவருடைய உள்ளத்திலே எந்த வகையான சலனமும் இல்லாமல் அப்படியே செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அவர் எவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறார், நம்முடைய பணியாட்களிலே அவர் கூடுதல் பொறுப்பில் இருக்கிறார். அந்த நேரத்தில் கடைநிலை ஊழியர் ஒருவர் வரவில்லை, இப்போது நமக்கு வேறு யாரும் இல்லை, இருப்பதோ இந்த மேல்மட்ட பணியாளர் மட்டுமே இருக்கிறார். அவரிடத்திலே சொல்கிறோம், கடைநிலை பணியாளருடைய வேலையை சொல்கிறோம் எனில் அவர் செய்ய வேண்டிய வேலையை ஏன் நம்மிடத்தில் சொல்கிறார் என்றெல்லாம் அவர் முகத்திலே கூட மாற்றம் ஏற்படுத்தி கொள்ளாமல் சொன்ன வேலையை அப்படியே அவர் செய்வாரேயானால் அப்படிப்பட்ட பணியாளருடைய விஷயத்தில் நாம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறோம். பாசத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மிடத்தில் எதை எழுதியிருக்கிறானோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். யா அல்லாஹ், நீ என்னுடைய விஷயத்தில் இதைத்தான் எழுதியிருக்கிறாய். நீ எஜமானன், நான் அடிமை. எஜமானாகிய அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளாகிய நெருக்கமான மூமின்களை பொறுத்தவரையும் அவர்களை சோதித்து பார்ப்பதில் அவன் அளவு கடந்த ஆனந்தம் அடைகிறான். அது அவனுடைய விருப்பம், எஜமானுடைய விருப்பம். வலநபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். மூமின்களே, உங்களுடைய விஷயத்தை நாம் சோதிக்கத்தான் செய்வோம். நிச்சயமாக அதில் பல வலியுறுத்தக்கூடிய வார்த்தைகள் வருகிறது. நிச்சயமாக நாம் சோதிக்கத்தான் செய்வோம். அது பயத்தை கொடுத்து சோதிக்கலாம், பசியை கொடுத்து சோதிக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் ஜீவ நாடியாக யாரை கருதுகிறீர்களோ அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக சோதிக்கலாம், உங்களுடைய பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிக்கலாம், உங்களுடைய தோட்டந்துறவுகளிலே நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிக்கலாம். சோதனையின் பலதரப்பட்ட ரகங்கள். ஆனால் நீ அடிமை அல்லவா? நீ எப்படி இருக்க வேண்டும்? எந்த சூழ்நிலையிலும் அல்லாஹு அக்பர் என்கிட்ட வந்துரு, சரணடைஞ்சிரு. நீதான் மிகப்பெரியவன், நான் அடிமை அல்லவா? உனக்கு முன்னாடி நான் சரணடைஞ்சிட்டேன், கையை தூக்கிட வேண்டியதான் உனக்கு முன்னாடி. யாரெல்லாம் நீ என் விஷயத்தில் இதையா நீ எழுதியிருக்கிறாய்? நான் முக மகிழ்வுடன் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் உனக்கு. அவன் விதித்த விதியை நாம் அப்படியே பொருந்திக் கொள்வோமேயானால் அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஒரு மூமின் எந்த நிலையில் இருக்க வேண்டுமெனில் அவன் எப்படிப்பட்ட நிலையிலும் அவருடைய உள்ளம் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியோடு, நிம்மதியோடு, சாந்தத்தோடு ஒரு மலர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். எஜமான் நமக்கு ஏற்படுத்திய விதியின் மீது பொருந்தி கொண்ட நிலையில் இருக்க வேண்டும். இந்த நிலை எப்போது வரும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சரி, எல்லா வகையான சோதனையும் கொடுப்போம். சோதனையை கொடுக்கும்போது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பஸ்ஸிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். யார் பொறுமையாளர்கள்? கஷ்டம் பிரச்சனை வரும்போது அந்த நேரத்தில் கன்னத்தில் அடிச்சுக்கிட்டு ஜேப்புகளெல்லாம் கிழிச்சிக்கிட்டு, லைஸ மின்னா மன் லரபல் ஹுதூத் வஷக்கல் ஜுயூப் வனாஹ நியாஹத்தல் ஜாஹிலியா, தன்னுடைய கன்னத்திலே அரைந்து கொள்பவனும் தன்னுடைய ஆடைகளை ஜேப்புகளை கிழித்து கொள்ளக்கூடியவனும் அறியாமை காலத்தின் கூப்பாடுகளை போடக்கூடியவனும் இவனெல்லாம் நம்மை சார்ந்தவனாக இருக்க முடியாது. பொறுமை என்றால் துவக்க கட்டத்திலேயே, ஆரம்பத்திலேயே வர வேண்டும். அல்லதீன இதா அசாபத்துஹும் முசீபத்துன் காலு இன்னா லில்லாஹ்,
சோதனைகள் வரும்போதெல்லாம் நாமே அல்லாஹ்விற்காக உள்ளவர்கள் தானே, இன்னா இலைஹி ராஜிஊன், அவன்பால் தானே நாம் செல்லக்கூடியவர்கள் என்ற மனப்பூர்வமான நிலையில் இந்த வார்த்தை வெளிப்பட வேண்டும். சடங்கு அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் என்பதும் சடங்கு அல்ல. நமக்கு எந்த சோதனை வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் நீ எனக்கு இதை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறாயா, நான் பொருந்தி கொண்டேன், உனக்கே எல்லா புகழும். அந்த அல்ஹம்துலில்லாஹ்வும் உயிரோட்டமுள்ள அல்ஹம்துலில்லாஹ்வா இருக்கணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனும் உயிரோட்டமுள்ள வார்த்தையாக இருக்க வேண்டும். அதே போல நாம் பிறருக்கு சலாம் சொல்வோம் அல்லவா. ஒரு மூமின் எந்த நிலையை இருக்க வேண்டும்? அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும், ஒரு மூமின் எல்லா நிலையிலும் அமைதியுற்ற நிலையில் இருக்க வேண்டும் அல்லவா. அதே அமைதி தங்களுக்கும் கிடைக்கட்டுமாக என்ற மனப்பூர்வமாக சொல்ல வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது வெறுமன வாயளவுள்ள சடங்கு இல்லை. ஏதோ மற்றவர்கள் மாற்றார்கள் சொல்வதைப் போல் உள்ள வாய் வார்த்தை அல்ல. இது மனப்பூர்வமான துவா. நான் எப்படி ஒரு உண்மை மூமின், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும், அதே இத்மினான், அதே நிம்மதி எதிராக இருக்கக்கூடிய மூமினிடத்தில் இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லா வகையான சாந்தி, நிம்மதி, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இது மனப்பூர்வமான துவாவாக இருக்க வேண்டும். நாம் எந்த நிலையை அடைகிறோமோ, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி, தனக்காக எந்த நிலையை ஒரு மனிதன் அடைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதே நிலை தனக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த மூமின் அடைய வேண்டும். எல்லா நேரத்திலும் அவரும் இத்மினானோடு, நிம்மதியோடு, சலாமத்தோடு, பாதுகாப்போடு இருக்க வேண்டும். இந்த நிலை வரணும். இது என்ன? எல்லோரை பற்றியும் உயர்ந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் இது முடியும். சலாம் சொல்றது சடங்காக இல்லாமல் யதார்த்தமான சலாமாக இருக்க வேண்டும். இல்லாட்டா பேருக்காக வேண்டி நடிப்பாக போயிடும் சலாம்ங்கிறது. சலாம் நடிப்பல்ல. சலாம் உளப்பூர்வமான துவா என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சலாம் உளப்பூர்வமான ஒரு துவா. பாசத்திற்குரியவர்களே, ஆக அந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பது மனப்பூர்வமாக இருக்குமானால், இவர்களுடைய அந்தஸ்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எந்த அந்தஸ்தை கொடுத்தானோ அதனுடைய ஒரு பகுதி. உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம், மனப்பூர்வமாக சொல்லக்கூடியவருடைய விஷயத்தில் ரப்பின் புறத்திலிருந்து உள்ள ஸலவாத் அவர்களுக்கு கிடைக்கிறது. எப்படி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு ஸலவாத் சொல்கிறானோ அதே ஸலவாத் யாருக்கு கிடைக்கிறது எனில், சோதனையின் போது, அல்லாஹுடைய விதி ஏற்பாட்டின் போது அதை அப்படியே பொருந்திக் கொள்கிறார்களே அவர்கள் மீது இந்த ஸலவாத் கிடைக்கிறது. பாசத்திற்குரியவர்களே, இவர்களை எல்லாம் யார் என்று தெரிய வேண்டும். யார் இப்படிப்பட்ட நிலையில் உள்ள மூமின்கள்? யார் அறியாமை காலத்தின் கூப்பாடுகளை போடக்கூடியவர்கள்? தங்களுடைய பெருமைகளை பிதட்டக்கூடியவர்கள் யார்? உண்மையான முறையில் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருப்பவர்கள் யார்? இவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அவர்களோடு நம்முடைய தொடர்பு இருக்க வேண்டும். அல் மர்உ அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் தன்னுடைய நட்பு யாரோடு இருக்கிறதோ அவர்களுடைய வழிப்படிதான் அவன் செல்பவனாக இருப்பான். எனவே எந்தொரு அஹதுக்கும் யுகாலில், யாரோடு நட்பு கொள்கிறார்கள் என்பதை நல்ல முறையில் உங்களில் ஒவ்வொருவரும் யோசித்துக் கொள்ளட்டும். நாம் யாரோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறோம்? இது மனிதர்களோடு மட்டுமல்ல, சொல்லப்போனால் விலங்கினங்களிடத்தில் எப்படி தொடர்பு இருக்கிறோமோ அந்த விலங்கினங்களுடைய குணாதிசயமும் நம்மிடத்திலே வரும். ஆடு மேய்ப்பவர்களிடத்திலே பணிவு வரும். குதிரை, ஒட்டகம் மேய்ப்பவர்களிடத்திலே ஒரு வகையான ஆணவமும் பெருமை குணமும் வரும். யாரோட தொடர்பு இருக்கிறோம்? பெரியார்கள் இதற்கு ஒரு சின்ன பொதுவாக கதை சொல்கிற பழக்கம் இல்லை, உதாரணத்தை விளங்குவதற்காக சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு அரசன், அவனிடத்தில் இருந்த மந்திரி சொல்கிறாரு, யார் யாருடைய தொடர்பு எப்படி இருக்கிறதோ அதனுடைய பழக்கம், குணாதிசயம் இவரையும் சாரும். சொல்லப்போனால் அது உயிரற்றவர்களிடத்தில் இருந்தாலும் கூட அந்த குணாதிசயமும் இவரிடத்தில் சாரும் என்ற விஷயத்தை சொல்லி காண்பிக்கும் போது அரசன் சொல்கிறான், நான் இதை நம்ப முடியாது, எனக்கு இதை நிரூபித்து காட்டலை அப்படின்ற அதற்கான தண்டனையை எதிர்பார்க்க வேண்டியது இருக்கும் என்று அரசன் சொல்லிவிடுகிறார். சரி, அதுக்கு மந்திரி சொல்கிறாரு, எனக்கு ஒரு 20 நாள் அவகாசம் தாங்க. ஆனால் அந்த 20 நாள் அவகாசத்திலும்
நான் எதை சொல்கிறேனோ தாங்கள் மன்னர் என்ற நிலையை விட்டும் கீழிறங்கி அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையோடு என்னிடத்தில் இந்த பணியை ஒப்படையுங்கள் என்று சொல்கிறது. அரசர் சொல்றாரு, சரி ஏற்றுக்கிறேன். அப்போ அந்த மந்திரி அரசரிடத்தில் சொல்கிறார், ஒரு 20 நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய அரண்மனையினுடைய கழிவு பகுதிகள் வெளியேறக்கூடிய அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு அரை மணி நேரம் நீங்க உட்கார்ந்துட்டு வரட்டும் அப்படிங்கிறார். இதை ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இங்க கவனிங்க. அரசரை பார்த்து அந்த மந்திரி சொல்கிறார், ஒரு அரை மணி நேரம் கழிவு பகுதி வெளியாகக்கூடிய இடத்திற்கு அந்த பகுதியிலே சென்று தாங்க அரை மணி நேரம் உட்கார்ந்துட்டு வரணும். சரி, இப்படி தொடர்ந்து ஒரு 20 நாள் அதே போல் அமர்ந்து விட்டு வரக்கூடிய நிலை. இப்போ அந்த மந்திரி ஒத்துக்கிட்டார், நான் நிரூபித்து காட்டுறேன், ஆனால் நீங்கள் ஒரு விருந்து ஒன்று வைங்க, அந்த விருந்திலே எல்லா வகையான உயர்ந்த அந்தஸ்தில் உடைய விஐபிகள்லாம் அங்கே வரணும், அந்த விருந்தில் கலந்துக்கிறணும். அது பக்கத்து நாட்டில் உள்ள மந்திரிகளாக இருக்கலாம், அரசராக இருக்கலாம், எல்லாரையுமே வர வைங்க. அதேபோல் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. பக்கத்து நாட்டினுடைய அரசர்கள் மந்திரிகள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விருந்து மண்டபம். இப்போ என்ன செய்றார், குறிப்பிட்ட நேரத்தில் அந்த விருந்து ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இந்த விஷயத்தை சொன்ன மந்திரி என்ன செய்கிறார், கையிலே அடைத்து வைக்கப்பட்ட அந்த டப்பாவிலேருந்து விருந்து ஆரம்பிக்கின்ற, அதாவது ஏறத்தாழ எல்லா வகையான உணவு பதார்த்தங்கள், இனிப்பு பதார்த்தங்கள் இருக்குது, மற்ற எல்லா வகையான உயர்ந்த உணவு பொருட்கள் தயார் செய்து முன்வைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் தான் ஏற்கனவே அடைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த டப்பாவை திறக்கிறார். ஏறத்தாழ அந்த டப்பாவுக்குள்ள நூற்றுக்கணக்கான ஈக்கள். திறந்து விட்ட உடனேயே முன்னால் இருக்கின்ற அத்துணை பதார்த்தங்கள்லையும் வேகமாக போயிதுங்கிறது. யாரெல்லாம் ஒரு வாய் சாப்பாடு வச்சாங்களோ அவங்களுடைய மேலேயும் போய் மொக்கிது. அந்த ஈ மொக்கும் போது மற்றவர்கள் எல்லாம் வேகமாக வாயை தட்டி விடுறாங்க, முன்னாடி உள்ளதில் கையை அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டுறாங்க. அந்த ஈயை விரட்டுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ அத்துணை முனைப்பும் காட்டுகிறார்கள். ஆனால் அரசன் மட்டும் அவ்வளவு ஈ மொக்கும் போதும் முன்னாடி உள்ள அவனுடைய பதார்த்தத்தை மொக்கும் போது மட்டும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் சாதாரணமாக இங்கிட்டு தலையாட்டுறது இங்கிட்டு தலையாட்டுறது, கொஞ்சம் கூட அவனிடத்திலே ஒரு கை அசைவு கூட வரவில்லை, சாதாரணமான நிலையில் இருக்கிறார். இங்கே சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்றா, பாசத்திற்குரியவர்களே, மற்றவர்களுக்கெல்லாம் அந்த ஈ மொய்ப்பது என்பது அருவருப்பானது, அசூசையாக இருக்கக்கூடியது. எனவே வேகமாக கை அசைக்கிறாங்க, அதை தடுப்பதற்கு எத்தனை முயற்சிகள் செய்ய வேண்டுமோ எல்லா முயற்சியும் செய்கிறார்கள். ஆனால் இந்த அரசனை பொறுத்தவரையும் 20 நாள் ஏற்கனவே இருந்த கழிவு பகுதியில் அந்த குப்பை மேட்டிற்கு அருகாமையில் அவன் போய் உட்கார்ந்திருந்த காரணத்தினால அவனுக்கு இந்த ஈக்கள் மொய்ப்பது என்பது சர்வசாதாரணமாக அதை பற்றிய லட்சியமே இல்லாத ஒரு நிலை. சொல்ல வரக்கூடிய விஷயம், ஒரு மனிதர் யாதனோடு பழகுகிறாரோ அதனுடைய தாக்கம் இவரையும் சேர்ந்து பாதிக்கும் என்பதற்காக வேண்டி இந்த உதாரணத்தை சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆக பாசத்திற்குரியவர்களே, நம்முடைய தொடர்பு யாரோடு இருக்க வேண்டும் எனில் அல்லாஹுவோடு தொடர்பு இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நினைப்பவர்களோடு தொடர்பு இருக்க வேண்டும். வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹா. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியே யார் அல்லாஹ்விடத்தில் சரணடைகிறார்களோ அவர்களோடு தாங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தனது உயிரினும் மேலான ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்பு யாரோடு இருக்க வேண்டும், இதை அல்லாஹ் அவர்களுக்கு சொல்வதன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். நம்முடைய தொடர்பு யாரோடு இருக்க வேண்டும்? லா துசாஹிபு இல்லா முஃமினன். உங்களுடைய நட்பும் சகவாசமும் ஒரு மூமினோடு தான் இருக்க வேண்டும். உங்களுடைய உணவை உட்கொள்வதாக இருந்தால் அதை நல்லோர்கள் உட்கொள்ளட்டும். அக்கல தஆமக்குமுல் அபரார் வலா யாக்குலு தஆமக இல்லா தகிய்யும். உங்களுடைய உணவை உட்கொள்வதாக இருந்தால் தக்வாதாரிகள் உட்கொள்ளட்டும். உங்களுடைய உழைப்பு அவர்களுக்கு போய் சேரட்டும். ஆக உங்களுடைய சகவாசம் நல்லோர்களோடு இருக்கட்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த உலகத்தின்பால் உங்களுடைய கவனத்தை திருப்பி விடாதீர்கள். வலா தமுத்தன்ன ஐனைக இலாமா மத்தானா பிஹி அஸ்வாஜம் மின்ஹும் ஸஹரத்துல் ஹயாத்தித் துன்யா லினஃப்னஹும் ஃபீ வரிஸ்கு ரப்பிக கைரும் வ அப்கா. இந்த உலகத்தின் சோதனைக்காக வேண்டி இருக்கக்கூடிய இந்த உலக அலங்காரத்தின்பால்
உங்களுடைய பார்வையை ஏற்று கூட பார்த்துறாதீங்க. நபியை பார்த்து சொல்கிறான், அப்படி ஏற்று பார்த்துறாதீங்க. வலா தமுத்தன்ன ஐனைக், ஏனெனில் இந்த உலகம் நம்மை எந்த நேரத்தில் எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்கும் எனில் நம்மை அதல பாதாளத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அல்ஹாக்குமு தகாசுர், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற பேராசை அல்லாஹுடைய நினைப்பை விட்டு உங்களுடைய கவனத்தை திசை திருப்பிவிடும். எவ்வளவு இருந்தாலும் போதாது. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த பேராசை குணம் உங்களை விட்டும் போக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? அந்த சத்தக வாந்த சஹீகுன் ஷஹீகுன் தக்ஸல் ஃபக்ர வ தஅமுருல் பகா வலா தும்ஹில் ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும குல்த லி ஃபுலானின் கதா லி ஃபுலானின் கதா வகத் கான லி ஃபுலான். நீங்கள் தர்மம் கொடுப்பதாக இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கும்போதே கொடுத்துருங்க. நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது கொடுங்க. அதன்பால் மிக தேவையுடனாக இருக்கும்போதே நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுத்து பழகுங்கள். வாந்த சஹீகுன் ஷஹீகுன், சஹீகுண்டா ஆரோக்கியமாக இருக்குது, ஷஹீகுண்டா அதில் அதிகமான தேவை இருக்குது. தக்ஸல் ஃபக்ர வ தஅமுருல் பகா, கொடுத்தா அடுத்து நமக்கு இல்லாமல் போயிருமோங்கிற நிலையும் அதையும் நீங்கள் பயப்படுறீங்க, இருந்தாலும் நீங்கள் கொடுங்க. வத்தாமுருல் பக்கா, இன்னும் நீண்ட காலம் வாழ்வதற்குரிய எல்லா வகையான ஆரோக்கிய நிலையில் தான் இருக்கிறீர்கள், அப்போதும் நீங்கள் கொடுங்கள். தக்ஸல் ஃபக்ர வத்தாமுருல் பக்கா வலா தும்ஹில் ஹத்தா இதா பலகத்தில் ஹுல்கும், உங்களுடைய ரூஹு தொண்டைக்குழியை அடையிற கடைசி நேரத்தில் போய் குல்தலி ஃபுலானின் கதா, இன்னாருக்கு இவ்வளவு கொடுங்களேன், ஒலி ஃபுலானின் கதா, இன்னாருக்கு நீங்கள் இவ்வளவு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வேண்டாம். அது காலி ஃபுலான், நீங்கள் மூத்தா போயிட்டேன்டா யார் யாருக்கு என்னென்னங்கிறத அல்லாஹு தஆலா தெளிவாக திட்டவட்டமாக எல்லாம் எழுதி முடிச்சுட்டு போயிட்டான். குர்ஆனில் பாகப்பிரிவினுடைய கணக்கு தான் அவ்வளவு விரிவாக எல்லோருக்கும் யார் யாருக்கு எவ்வளவு வர வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லப்பட்ட சட்டத்திட்டம் பாகப்பிரிவினுடைய சட்டத்திட்டம் தான். எனவே நீங்கள் அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் போதே இந்த உலகத்தை விட்டு நீங்கள் விலகி நெல்லுங்க. உலகத்தின்பால் உங்களுடைய சகவாசம் வேண்டாம், உலகத்தின்பால் உங்களுடைய தொடர்பு வேண்டாம், உலகத்தின்பால் உங்களுடைய பார்வை வேண்டாம், உலகத்தின்பால் உங்களுடைய லைஃப் வேண்டாம். உங்களுடைய ஈடுபாடு யாரோடு இருக்க வேண்டுமெனில் நல்லோர்களோடு ஈடுபாடு இருக்க வேண்டும். திக்ரோடு, திக்ருல்லா, அல்லாவை திக்ர் செய்வோர்களோடு, அஹ்லுல்லாக்களோடு உங்களுடைய ஈடுபாடுகள் இருக்க வேண்டும், உங்களுடைய தொடர்பு இருக்க வேண்டும். அப்போ நீங்க அல்லாஹ்வுடைய நேசரா போயிடுவீங்க. யாரோடு சேருகிறீர்களோ அவர்களுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். உலகத்தையும் உலகத்தை நேசிப்பவர்களையும் நீங்கள் நேசிப்பீர்களேயானால் நீங்கள் உலக லாபத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களையும் நீங்கள் தொடர்பு வைப்பீர்களேயானால் நீங்கள் அல்லாஹ்வாலிகளாக, அல்லாஹ்வுடைய நேசர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். நாம் யாராக ஆக வேண்டும்? இந்த உலகத்தின் நேசர்களாக அல்ல. நம்மை பார்த்தவுடன் யார் ஞாபகம் வர வேண்டும்? யார் யாரோட சேர்ந்துருக்காங்களோ அவங்கள பார்த்தவொன்னே அவங்களும் ஒன்று அந்த பொருளை பார்த்தவொன்னே இவங்க ஞாபகம் வருவாங்க, அல்லது இவங்கள பார்த்தவொன்னே அந்த பொருள் ஞாபகம் வரும். ஒருத்தரை பார்த்தவொன்னே அவருடைய கார் ஞாபகத்துக்கு வருது, அவருடைய வீடு ஞாபகத்துக்கு வருது. இதுவும் ஒன்றுதான். ஒருவரை பார்த்தவுடன் அவருடைய தஹஜ்ஜுத் தொழுகை, அவர் தஹஜ்ஜுத் தொழுகையில் அவர் செய்யக்கூடிய திக்ரு இது ஞாபகத்துக்கு வருது என்றால் இது எது உயர்ந்த நிலை? பாசத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆக வேண்டுமெனில் அல்லதீன இதா ருஉ ذிக்ரல்லாஹ், யாரை பார்த்தவுடன் அல்லாஹ் ஞாபகத்திற்கு வருவானோ அந்த நிலை வர வேண்டும். நம்முடைய நட்பு தொடர்பு எல்லாம் அல்லாஹ்வோட உள்ள தொடர்பு. இதை விட்டு நம்முடைய கவனத்தை திருப்புவது எது? அல்ஹாக்குமு தகாசுர், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற பேராசை குணம். இந்த பேராசை குணம் எதுவரையும் இருக்குமெனில் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், நீங்கள் எல்லாம் கபிரிஸ்தான்களை சந்திக்கின்ற வரைதான். மூத்தா போகிற வரை முடியாது. உங்களுடைய சிந்தனை இந்த உலகத்தின் பொருளை பற்றியது. நீங்கள் பேராசைண்டா ஏதோ இந்த உலகத்தினுடைய லாபத்தை மட்டும் யோசிக்காதீர்கள். இந்த உலகத்தினுடைய அது பொருளாதாரத்தை பற்றிய யோசனையாக இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சுகபோகங்களாக இருக்கட்டும், இந்த உலகத்திலே உள்ள பெண்ணாசையாக இருக்கட்டும், அல்லது இந்த உலகத்திலே உள்ள பதவி சுகமாக இருக்கட்டும், ஏதேனும் ஒரு பதவி, இந்த பதவியோடு நாம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்ற எண்ணமும் உலகத்தின் சிந்தனை தான், உலகத்தின் பேராசை தான். இவைகள் யாவும் நமக்கு அப்பாற்பட்டு என்னை பொறுத்தவரையும் ஃபமன் கான யர்ஜூ லிகாஅ ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, என்னை பொறுத்தவரையும் என்னுடைய ரப்புடைய சந்திப்பு தான் எனக்கு மிக முக்கியமானது. என்னை பொறுத்தவரையும் என்னுடைய ரப்புடைய திருப்தி தான், திருப்பொருத்தம் தான் எனக்கு முக்கியமானது என்ற ரீதியில் நம்முடைய கவலையும் கவனமும் ஆகிவிடுமானால் அல்ஹம்துலில்லாஹ்
அல்லாஹ் நம்மளை முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறான். மன் ஜாலல் ஹுமூமா ஹம்மம் வாஹிதன் ஹம்ம ஆகிரத்திகி கஃபாகுல்லாஹு ஹம்ம துன்யா. யாருடைய கவலை, யாருடைய சிந்தனை மறுவுலகம் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவது என்ற ஒரே சிந்தனையாக ஆகிவிடுமோ, கஃபாகுல்லாஹு ஹம்ம துன்யா, உலகத்தின் பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நாம் ஏன் அதை பற்றியே நாம் யோசிக்க வேண்டும்? அல்லாஹ் அல்லவா படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லவா பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நாம் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? நம்முடைய தொடர்பை நல்லவர்களோடு தொடர்பாக ஆக்கி கொண்டோமேயானால் நம்முடைய சிந்தனை அதை நோக்கி வரும். நம்ம உள்ளதை கொண்டு பொருந்திக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தினுடைய சிந்தனை மிகைப்பது எப்போது? நம்மளை விட மேலானவங்களை பார்க்கும்போது. மன் நலரலி தீனிகி இலாமன் ஹுவ ஃபௌகஹு வ நலரலி துனியாஹு இலாமன் ஹுவ தூனஹு கதபஹுல்லாஹு சாக்கிரா. யார் மார்க்கத்தினுடைய விஷயத்தில் தன்னை விட மேலானவர்களை பார்ப்பாரோ, இவர் எந்த அளவு அவர் தஹஜ்ஜுத் தொழுகிறார், இவர் எந்த அளவு திக்ர் செய்கிறார், இவர் எந்த அளவு நஃபில் தொழுகிறார், இவர் எந்த அளவு நோன்பு நோக்கிறார், இவர் எந்த அளவு அல்லாஹ்விற்காக தங்களை அர்ப்பணிக்கிறார், இவர் எந்த அளவு அல்லாஹுடைய சேவைகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார், நம்மளை விட மேலானவர்களை பார்க்கிறோம். தீனுடைய விஷயத்தில் வ நலரலி துன்யாஹு இலாமன் ஹுவ தூனஹு, உலகத்தினுடைய விஷயத்தில் நம்மளை விட கீழானவரை பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வீட்டில் தங்குற நிலையை வச்சிருக்கானே. எத்தனையோ பேர் வீடு வாடகை வீடாகவே இருக்கட்டுமே, வீட்டில் தங்குற நிலையை வச்சிருக்கிறானே. எத்தனையோ பேர் பிளாட்ஃபார்ம்ல தங்குறாங்க. ஒரு வாடகை கொடுக்க முடியாமல், அட்வான்ஸ் கொடுக்க முடியாமல் பிளாட்ஃபார்மில் இருக்கும்போது நம்மளை அல்லாஹு தஆலா ஒரு வாடகை வீட்டிலேயாவது தங்க வச்சிருக்கிறானே. சரி, சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க எத்தனையோ பேர் வாடகை வீட்டில் இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு ஒரு சொந்த இல்லத்தை தந்திருக்கிறானே. நம்மை விட கீழான நிலையில் உள்ளவர்களை பார்த்து அல்லாஹ் நமக்கு தந்ததை பொருந்தி கொண்டோமேயானால் அல்லாஹ் நம்மை நன்றியுள்ள அடியார்களில் பட்டியலில் சேர்த்து விடுவான். இது எப்போது முடியும்? இந்த நிலையெல்லாம் உயர்நிலையை எப்போது அடைய முடியும் எனில் நம்முடைய தொடர்பு லா துசாஹிபு இல்லா முஃமினன், ஒரு முஃமினோடு நாம் நட்பு கொள்வோமேயானால் அந்த தொடர்பு நிச்சயமாக நமக்கு இந்த மாதிரியான சிந்தனை வரும். நாம் மூமின் அல்லாதவர்களோடு நட்பு கொள்வோமேயானால் நிச்சயமாக இந்த உலகத்தை இன்னும் நாம் அடைய வேண்டும், இன்னும் அடைய வேண்டும். யக்கூல் இப்னு ஆதம் மாலி மாலி, ஆதமுடைய மகன் சொல்லிக்கொண்டே போகிறான், இதுவும் என்னுடைய பொருள், அதையும் நான் அடைய வேண்டும், அது என்னுடைய பொருள், அதையும் நான் அடைய வேண்டும். வஹல்லக இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே உன்னுடைய பொருள் என்று எதை என்று எண்ணிக்கொண்டாய்? இல்லாம அகல்த ஃபஅஃப்னைத, எதை நீ சாப்பிட்டு கழித்தாயோ அதுவல்லவா உன்னுடைய பொருள். சாப்பிட்ற சாப்பாடு ஒரு தட்டையில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ரூஹ் கைப்பற்றப்படுமானால் மீதி சாப்பாடு கூட நமக்கு சொந்தம் இல்லையே, ஏதோ ஒரு பூனைக்கோ நாய்க்கோ வலிச்சு போட்டுருவாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே ரூஹ் போயிடுச்சுண்டா. இந்த ஆடை இருக்கின்ற வரை என்னுடைய உடலிலே உயிர் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. அவ் லபிஸ்தஃபா அபுலைத்த, நீயே அணிந்து அது கந்தலாய் போன உடனே கீழே போட்டுறதுக்கு பிறகு கந்தலாய் அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சிக்கிட்டு இருந்துச்சுண்டா, பறந்துக்கிட்டு இருந்துச்சுண்டா சொல்லலாம் இது நம்முடைய ஆடை, நம்முடைய ஆடை தான் பறந்து போய்கிட்டு இருக்கு. இல்லை என்றால் இப்போது என்னுடைய ரூஹ் கைப்பற்றப்படுமானால் என்னுடைய சொந்தக்காரங்க என்ன செய்வாங்க? இதை கலட்டி யாராவது ஒரு முசாஃபிர்கிட்ட தூக்கி கொடுத்துருவாங்க. அவர் சொல்லுவார் இது என்னுடைய ஆடை. ஏன்னா இந்த ஆடை நல்லாவில் இருக்குது, யார்கிட்டையாவது தூக்கி கொடுத்துருவாங்களே. அணிந்திருக்கக்கூடிய ஆடை கூட நம்முடைய ஆடை என்று சொல்வதற்கு உத்தரவாதம் கிடையாது. ஒரு தட்டிலே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது அந்த உணவு கூட நம்முடைய சாப்பாடு என்று சொல்வதற்கு உத்தரவாதம் கிடையாது. அம்தைத்த மறு உலகத்திற்காக சேமித்து சேமித்து அனுப்புகிறோம் அல்லவா, அதுதான் நமது பொருள். அந்த அடிப்படையில் நம்முடைய திக்ரின் மூலமாக, நம்முடைய தொழுகையின் மூலமாக, நம்முடைய நோன்பின் மூலமாக, நம்முடைய சின்னஞ்சிறிய நவாஃபில்கள் மூலமாக நாம் மறு உலகத்திற்காக வேண்டி அனுப்பி அனுப்பி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்று அந்த நெருக்கம் நமக்கு கிடைக்குமானால் அப்போ நம்முடைய பார்வை இந்த பார்வையாக இருக்காது, அப்போ நம்முடைய நாக்குடைய பேச்சு இந்த பேச்சாக இருக்காது. லா யஸால் அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில், ஒரு அடியான் உபரியான வணக்கங்களின் மூலமாக நெருங்கிக் கொண்டே இருக்கிறான். அந்த நெருக்கத்தின் உச்சகட்டமாக ஹத்தா அஹபப்துஹு, நான் என்னுடைய நேசத்தை வெளிப்படுத்தி விடுகிறேன். என்னுடைய நேசம் வெளிப்பட்டு விடுமானால் நான் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் கேட்கக்கூடிய காதாக, அவன் பேசக்கூடிய நாவாக, அவன் பிடிக்கக்கூடிய கரமாக, அவன் நடக்கக்கூடிய காலாக அத்துணையும் நான் மாறிவிடுகிறேன். ஏற்கனவே அவனுடைய பார்வை 4 சுவத்துக்குள்ளதுலாம் தெரியும் அப்படின்டா அல்லாஹுடைய பார்வையாக ஆகிவிடும் போது இந்த சுவற்றிற்கு அப்பால் உள்ளதையும் பார்த்து காணக்கூடிய உயர்ந்த நிலையைத்தான் அல்லாஹுடைய இறைநேசர்கள் அடைந்திருக்கிறார்கள். அந்த இறைநேசர்களோடு நட்பு கொண்டு நாமும் அல்லாஹுடைய நேசர்களாக ஆகுவதற்கு வல்ல ரஹ்மான் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.